அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ வச்சுட்டு அவருக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தேன். நான் படிக்கலாமான்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட வந்து பேசுவார். அப்போ வந்து கார்த்தி சார் சொன்னார், இது நான் வேணாம், வேறு ஏதாவது டைலாக் மாற்றுங்கன்னு சொன்னார். ஏன்னு நான் கேட்டேன், நான் குழந்தைங்க கிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு புரியாது, பகுத்தறிவுனாவே தெரியாதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் குழந்தைங்க சொல்ல சார், தியேட்டரில் உட்காந்துங்கிற அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்க, அதனால் வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ரொம்ப யோசிச்சார். கடைசி வரைக்கும் நான் விடவே இல்லையே. நீங்கள் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ வச்சுட்டு அவருக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தேன் நான். அப்புறம் வந்து அவர் வந்து என் பிடிவாதத்தை புரிஞ்சுட்டு, சரிங்க உங்களுக்காக நான் பேசுகிறேங்க அப்படின்னு பேசினார். அந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் வைரலாக சுற்றிட்டு இருக்கு. இது சில விஷயங்கள் நம்ம யாருக்காக பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது தான். அது மாதிரி தான் வந்து நிறைய உலகத்திலே வேறு எந்த தலைவரும் தனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஜனங்கள் இருந்தும் வன்முறை நோக்கி அவங்கள திசை திருப்பாமல் கல்வியை கொடுத்த மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 லட்சம் பேரை திரட்டுற ஒரு மகத்தான தலைவர் ஈஸியாக ஒரு கத்தியை கொடுத்தோ ஒரு கட்டையை கொடுத்தோ போய் வெட்டுங்கடா உதங்கிடான்னு சொல்லியிருக்க முடியும். என்னுடைய ஐயா வந்து படிங்கடான்னு சொன்னார். அவரோட காலம் முழுக்க அவருடைய வாழ்க்கையை வந்து படிங்க, விழிப்புணர்வு அடைங்க, உங்களுடைய அடிமைத்தளத்திலேருந்து வெளியே வாங்க, உங்களை காப்பாற்ற எந்த மெசேஜும் வரமாட்டான், நீங்கள் தான் உங்களுடைய அடிமைத்தலையை உணர்ந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னவர். அறியாமைக்கு எதிராக கற்பித்தலை வந்து தன்னுடைய கொள்கையாகவே வந்து வச்சுட்டு வாழ்ந்தவர் அவர். அதனால தான் இவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் பயங்கரமாக. ஆக்சுவலாக வரைஞ்சவர் வந்து பிரேம் டாவின்சி நீங்கள் தானே? அது அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ வச்சுட்டு அவருக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தேன். நான் படிக்கலாமான்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட வந்து பேசுவார். அப்போ வந்து கார்த்தி சார் சொன்னார், இது நான் வேணாம், வேறு ஏதாவது டைலாக் மாற்றுங்கன்னு சொன்னார். ஏன்னு நான் கேட்டேன், நான் குழந்தைங்க கிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு புரியாது, பகுத்தறிவுனாவே தெரியாதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் குழந்தைங்க சொல்ல சார், தியேட்டரில் உட்காந்துங்கிற அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்க, அதனால் வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவர் ரொம்ப யோசிச்சார். கடைசி வரைக்கும் நான் விடவே இல்லையே. நீங்கள் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு எல்லா ஃபோட்டோ வச்சுட்டு அவருக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தேன் நான். அப்புறம் வந்து அவர் வந்து என் பிடிவாதத்தை புரிஞ்சுட்டு, சரிங்க உங்களுக்காக நான் பேசுகிறேங்க அப்படின்னு பேசினார். அந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் வைரலாக சுற்றிட்டு இருக்கு. இது சில விஷயங்கள் நம்ம யாருக்காக பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது தான். அது மாதிரி தான் வந்து நிறைய உலகத்திலே வேறு எந்த தலைவரும் தனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஜனங்கள் இருந்தும் வன்முறை நோக்கி அவங்கள திசை திருப்பாமல் கல்வியை கொடுத்த மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 லட்சம் பேரை திரட்டுற ஒரு மகத்தான தலைவர் ஈஸியாக ஒரு கத்தியை கொடுத்தோ ஒரு கட்டையை கொடுத்தோ போய் வெட்டுங்கடா உதங்கிடான்னு சொல்லியிருக்க முடியும். என்னுடைய ஐயா வந்து படிங்கடான்னு சொன்னார். அவரோட காலம் முழுக்க அவருடைய வாழ்க்கையை வந்து படிங்க, விழிப்புணர்வு அடைங்க, உங்களுடைய அடிமைத்தளத்திலேருந்து வெளியே வாங்க, உங்களை காப்பாற்ற எந்த மெசேஜும் வரமாட்டான், நீங்கள் தான் உங்களுடைய அடிமைத்தலையை உணர்ந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னவர். அறியாமைக்கு எதிராக கற்பித்தலை வந்து தன்னுடைய கொள்கையாகவே வந்து வச்சுட்டு வாழ்ந்தவர் அவர். அதனால தான் இவரை நான் ஃபாலோ பண்ணுறேன் பயங்கரமாக. ஆக்சுவலாக வரைஞ்சவர் வந்து பிரேம் டாவின்சி நீங்கள் தானே? அது